வணக்கம். நம்ம இந்த இனிப்பு கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஒரு ஆழாக்கு இட்லி அரிசி ஊற வச்சுருக்கேன். இது நல்லா 2-3 முறை நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஊறட்டும். ஊறின பிறகு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஊற வச்ச இந்த இட்லி அரிசி வந்து நல்லா ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட ஊறிடுச்சு. இப்போ இதை தண்ணியை இருத்துட்டு நான் வந்து கொஞ்சம் இருக்கிறதுனால மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து அரைக்க போகிறேன். இதை தண்ணியை இருத்துட்டு வந்துடலாம். இப்போ இதில் 2 ஏலக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இதை வந்து எந்த அளவு முடியுமோ அந்த அளவு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எந்த அளவு முடியுமோ அந்த அளவு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றி அரைக்கிறதுனா அப்புறம் கிண்டும் போது கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்காக தான் தண்ணி கம்மியாக ஊற்றி அரைக்கணும். இப்போது மாவு வந்து ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இதில் ஒரு பிஞ்சு சால்ட் இப்பயே போட்டுக்கலாம். ஒரு தேங்காய் மூடி, பாதி மூடி வந்து இது மாதிரி திருவி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு. சில பேர் வந்து இந்த கருப்பை எடுக்கிறாங்க. அது வந்து அந்த தேங்காயில் இருக்கிற அந்த பின்பக்கம் இருக்கிற கருப்பு தான் உடம்புக்கே ரொம்ப நல்லது. அதனால் அதோடு சேர்த்து நான் வந்து திருவி வச்சுருக்கேன். இப்போது கடாயை போட்டுருங்க. ஒரு ஸ்பூன் எள்ளு, இதை வந்து மிதமாக வறுத்துக்கலாம். இப்போ இந்த எள்ளு நல்லா படபடன்னு வெடிச்சிடுச்சு. இதை எடுத்து இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இப்போது எள்ளு இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பும் வறுத்துட்டேன். இதையும் எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம். தேங்காவையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் தேங்காவை வதக்கியும் சேர்க்கலாம், மாவு கூடவே சேர்த்து தேங்காவை அரைச்சும் சேர்க்கலாம். எப்படி சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் கரைய விட்டு பார்க்கலாம். இப்போது இந்த வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மாவு வந்து கிளற போகிறோம். இப்போ இந்த வெல்லத்தை கரைஞ்ச பிறகு வடிகட்டி மண் தூசி இல்லாமல் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் வந்து நான் வடிகட்டி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதை அடுப்பில் வாணலில் ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக மாவை ஊற்றி கிளறிக்கலாம். மாவு தண்ணியாக இருந்தாலும் ஈஸியாக தான் இருக்கும். கீனர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற அளவு தான் இருக்கும். இது எல்லாம் வந்து கையால் எல்லாத்தையும் சுத்தமாக வழித்து விட்டுட்டு நல்லா கிளறலாம். உப்பு ஒரு சிட்டிக்கை போட்டுக்கணும். இப்போது இதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துங்க. இப்போ இதை நல்லா வந்து கிளறிக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க, நெய் வாசனையாக இருக்கும் கொழுக்கட்டை, அதுக்காக தான். இப்போ பாருங்கள், இப்போ இதேமாரி சுற்றி கிளறி கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் கிளறிக்கணும். இப்போ பாருங்கள், மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட்டுனே வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா இந்த தண்ணி எல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு மாவு வெந்து வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ மாவு நல்லா வதக்கியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு பார்க்கலாம். மாவு நல்லா வானல்லேருந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா எல்லா பாமும் வந்து கொஞ்சமாக நெய் கையில் தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நமக்கு வேணுன்ற சைஸு ஷேப்பு ரவுண்டாக இல்லைன்னா கொழுக்கட்டை மாதிரி இப்படி கூட பிடிச்சிக்கலாம். இதுதான் பிடி கொழுக்கட்டை. இது வந்து புழுங்கல் அரிசியில் செய்கிற கொழுக்கட்டை. இட்லி அரிசியில், நீங்கள் ரேஷன் அரிசியில் செய்கிறதா இருந்தால் அதில் கூட நீங்கள் வந்து பச்சரிசி கொஞ்சம் கலந்து செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இப்படி தான், இவ்வளோதான். இதே மாதிரி எல்லாமே பிடிச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த மாதிரியும் பிடிச்சிருக்கிறேன், இப்படியும் ரவுண்டாகவும் பிடிச்சிருக்கிறேன். இப்போது இட்லி தட்டில் ஆவியில் வச்சிடலாம். நான் வந்து இப்போ இட்லி குக்கரில் இப்போ அடியில் துணி போட்டு
ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதில் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த துணியெல்லாம் மேலே கவர் பண்ணிடலாம். அப்போல்லாம் மேலே தண்ணி வேர்த்து கொட்டி கொழுக்கட்டை மேலெல்லாம் தண்ணி ஆகிடும். இப்போ வந்து மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து நல்லா சுற்றி ஆவி வரும். அப்புறமா பார்க்கலாம். இப்போது இட்லி தட்டை எடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கு மாவு. இப்போ எடுத்து பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு எடுக்கலாம். பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு கொழுக்கட்டை நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாக ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்கிற கொழுக்கட்டை. இப்போ பாருங்கள், இப்போ நான் துணியிலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களே பாருங்கள், வச்சு பாருங்கள். குழந்தைங்க கூட ஈஸியாக சாப்பிட்லாம். பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் ரொம்ப சூப்பராக பிடி கொழுக்கட்டை பாரம்பரியமான முறையில் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறேன். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.